குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த தமிழரும் தொழில்நுட்பமும் மாதிரி வினாத்தாள் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சூஸ் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆடைகள் தயாரிக்க எந்த மூலப்பொருட்களை பயன்படுத்துவாங்கன்னு கேட்குறாங்க. வாழை நார். ஓகேவா? எந்த மூலப்பொருட்களை பயன்படுத்துவாங்க ட்ரெஸ்ஸு செய்கிறதுக்கு, ஆடைகள் தயாரிக்க? வாழை நார். செகண்டு, ஹெரோடோட்டஸ் இந்திய பஞ்சை என்னன்னு சொல்லியிருக்காரு? மரங்களில் வளரும் பஞ்சு. எங்கே வளர்கிற பஞ்சு? மரங்களில் வளர்கிற பஞ்சு. பருத்திக்கு அப்பாற்பட்டு எந்தெந்த மரங்கள்லேருந்து பஞ்சு சேகரிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இலவ மரம், கொங்கு மரம். இலவ மரம் மற்றும் கொங்கு மரம். அடுத்தது, ராட்டை இயந்திரத்தின் மூலம் நூலாக்கப்படும் திரிகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க? கதிர். ராட்டை இயந்திரத்தில் நூலாக்கப்படுற திரி என்னன்னு சொல்லியிருக்காங்க? கதிர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தமிழர்கள் முதன்மை பெற்று திகழ்ந்த கலைகள் மொத்தம் எத்தனை? அதாவது தமிழர்கள் மொத்தம் எத்தனை கலை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க? 64, 64. எத்தனை கலை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க? 64 கலை. அடுத்தது, சிற்றில். சிற்றில்னு வந்துச்சுன்னாவே உங்களை நான் என்ன எழுதிக்க சொல்லியிருக்கேன்? வீட்டின் கட்டட வடிவமைப்பு. வீட்டில் செய்யப்படுற ஒரு கட்டட வடிவமைப்பு. ஓகேவா? அடுத்தது, ஆடல் அரங்கத்தை அமைக்கும் கோலின் அளவு எவ்வளவு? 24 கை பெருவிரல் அளவு. 24 கை பெருவிரல் அளவு. 24 கை பெருவிரல் அளவு. ஓகேவா? அடுத்தது, ஒற்றைக்கல் ரதங்களில் எது பெரியதுன்னு கேட்குறாங்க. திரௌபதி ரதம். எது பெரிய ரதம்? திரௌபதி ரதம். அடுத்தது, தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே பொருள் ஈட்டப்படும் மரபு எந்த மரபுன்னு கேட்டாக்க கடல் சார்ந்து பொருள் ஈட்டும் மரபு. எது சார்ந்து பொருள் ஈட்டும் மரபு? தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தது கடல் சார்ந்து பொருள் ஈட்டும் மரபு. அடுத்தது, மனித நாகரிக முன்னேற்றத்தில் கற்காலத்திலேருந்து நம்ம உலோக நாகரிகத்துக்கு மாறும்போது ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்திய உலோகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எது முக்கியமாக உபயோகப்படுத்தியது அப்படி கேட்டோம்னா இரும்பு. ஓகேவா? முக்கிய பங்கு வகித்தது எதுன்னு கேட்டாக்க இரும்பு. அடுத்தது, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் முதன்மையான கருவி. கப்பலில் டைரக்ஷனை திருப்பணும், ரைட் சைடு திருப்பணும், லெஃப்ட் சைடு திருப்பணும் அப்படின்னா எந்த கருவியை பயன்படுத்தணும்னு கேட்குறாங்க. சுக்கான். அடுத்தது, பூழியர் என்பவர் யாவர்? பூழியர்னா யார்? மணிகளோட மூலப்பொருட்களை தொகுக்கிறவங்க பேர் தான் என்னது? பூழியர். மனிதர்கள் அந்த காலத்தில் நிறையா மணிகள் செஞ்சாங்க. அப்போ அந்த மணிகளை தேடுறவங்க ஒருத்தர், அந்த மணிகளோட மூலப்பொருட்களை தொகுக்கிறவங்க இன்னொருத்தர். அவங்க பேர் என்ன? பூழியர். அடுத்தது, வேளாண் தொழிலுக்கு அடிப்படையாக விளங்குவது எது? நீர். வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர். அதுக்கு அடிப்படையாக நம்ம வச்சுருக்கிறது என்னது? நீர். அடுத்தது, அருவி சுனைலாம் எந்த இடத்துல இருந்து வரும்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி நிலத்திலேருந்து வரும். சரியா? எந்த நிலத்திலேருந்து வரும்? குறிஞ்சி நிலத்திலேருந்து வரும். அடுத்தது, உபரை நீரை வெளியேற்றும் திறப்பானோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கலிங்கு. உபரி நீரை வெளியேற்றுறதுக்கு எது யூஸ் பண்ணியிருக்காங்க? கலிங்கு. அடுத்தது, பழந்தமிழர் பயன்படுத்திய கலப்பையின் வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெண் யானையின் வாய் போன்றது. அது எப்படிப்பட்டது? பெண் யானையோட வாய் போன்றது. அடுத்தது, தொலைவில் உள்ள பொருளை அருகில் இருப்பது போல் காட்டலாம் என்ற கலீலியோவின் அறிவியல் உண்மையை சொன்ன புலவர் யார்? கம்பர். ஓகேவா? கலீலியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்பர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த அறிவியல் உண்மையை சொன்னது யார்? கம்பர். அடுத்தது, தமிழ் இணைய பல்கலைக்கழக நிறுவன தலைவராக பணியாற்றியவர் யார் கேட்டாக்க குழந்தை சாமி. இவங்க தான் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவர். ஓகேவா? அடுத்தது, கூற்று 1, கூற்று 1, கூற்று 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னாக்க நீங்கள் ரெண்டுத்தையுமே படித்து பார்த்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு கூற்று 1 கணினி ஒரு மின்னணு சாதனம். ஓகேவா? கணினி ஒரு மின்னணு சாதனம். ஆமாவா? ஆமாம், உண்மைதான். அடுத்தது, இது இயந்திர மொழியை அடிப்படையாக கொண்டது. அதாவது கோடிங் லாங்குவேஜ். நம்ம பேசுகிறதெல்லாம் கணினிக்கு சொல்லணும் அப்படின்னா கோடிங் பண்ணி இயந்திர மொழியில் தானே பேசணும். C++, ஜாவா, பைத்தான் அந்த மொழியில் தானே பேசணும். அப்போ தானே கணினிக்கு புரியும். அதுதான் சொல்கிறாங்க. இது இயந்திர மொழியில் பேசினா தான் கணினிக்கு புரியும். ரெண்டுமே உண்மை தான். அப்போ கூற்று 1, 2 எல்லாமே சரி தான். ரெண்டுமே சரி. அடுத்தது,
ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் எத்தனை நூல் இருக்குன்னு கேட்குறாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. ஓகேவா? அடுத்தது இப்போ 2 மார்க் போயிடலாம். திருவைகளின் வகைகள் யாவை? திருவைகள் வந்துட்டு 2 வகைப்படும். குண்டுமுனை திருவை, அடுத்தது கூம்புக்குழலி திருவை. குண்டுமுனை திருவை, கூம்புக்குழலி திருவை. குண்டுமுனை திருவை, கூம்புக்குழலி திருவை. அடுத்தது மாமல்லபுரத்தில் உள்ள குகை கோயில்களில் ஏதேனும் 2 கூறுக. என்னென்ன சொல்லலாம்? கிருஷ்ண குகை கோயில், வாராக குகை கோயில். கிருஷ்ணர் வராரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ண குகை கோயில், வாராக குகை கோயில். ஓகேவா? அடுத்தது நாணயங்களுக்காக சங்க காலத்தில் பயன்படுத்திய உலோகங்கள் எது எதுன்னு கேட்குறாங்க. தங்கம், வெள்ளி, செம்பு. ஓகேவா? நாணயம் பண்ணுறதுக்கு எந்தெந்த உலோகம் பயன்படுத்தியிருக்காங்க? தங்கம், வெள்ளி, செம்பு. அடுத்தது இயற்கை உரங்களை பற்றி எழுதுக. இயற்கை உரங்கள் பற்றி என்னென்ன எழுதலாம்? உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்க இயற்கை உரம் எழுதிக்கோங்க. காய்கறி குப்பை, பழக்குப்பை, மாட்டு சாணம், காய்ந்த இலைகள், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். எழுதிருங்க. அதுக்கப்புறம் அதோட பலன்கள் வந்துட்டு என்னது? மண் வளம் அதிகரிக்கும், செலவு குறையும். 2 மார்க்குன்னா 2 பாயிண்ட் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலிடாக 2 மார்க் கிடைக்கும். ஏதாவது 2 பாயிண்ட் கரெக்டாக எழுதிருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இந்த உரங்கள் என்னென்னு எழுதிக்கோங்க. 2வது வந்துட்டு செலவு மிகவும் குறைவு அப்படி எழுதிருங்க. அவ்வளோதான். அடுத்தது இருமொழி குறியீடு. இருமொழி குறியீடுனா என்னது? ஒரு நபர் உரையாடலின் போது அல்லது ஒரு நபர் வந்து பேசும்போது, ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரு நபர் பேசும்போது 2 மொழியில் கலந்து பேசினால் அது இருமொழி குறியீடு. இருமொழினா என்னது? 2 மொழியா? 2 மொழினா என்ன அர்த்தம்? ஒரு மனிதர் பேசும்போது 2 மொழியில் கலந்து பேசினா அதுக்கு பேர் இருமொழி குறியீடு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சது. 2வது வந்துட்டு எடுத்துக்காட்டு தமிழ், ஆங்கிலம், கன்னடம். அவ்வளோதான். அடுத்தது விற்பனை வரி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. விற்பனை வரி அப்படின்னா என்னது? அந்த காலத்தில் நெசவு செஞ்ச பெண்கள் வந்துட்டு அவங்க செய்து வைத்த ஆடைகளை வந்துட்டு விற்கணும். அதுக்கு விதிக்கப்பட்ட வரி தான் விற்பனை வரி. நீங்கள் ஓனாகவே எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே கடகடன்னு மைண்டில் வர்றதெல்லாம் ஓனாக எழுதுங்க. அந்த காலத்தில் நெசவு செய்த பெண்கள் தாங்கள் செய்து வைத்த ஆடையை விற்க விதிக்கப்பட்ட வரி விற்பனை வரி ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இது வந்துட்டு எங்கே விற்றாங்க? கடை தெருவில் விற்றாங்க. கடை தெருவில் விற்றாக்கா அதுக்கு பேர் குலவரி. அப்படி இல்லைன்னா வாசலில் விற்றாக்கா அதுக்கு பேர் என்ன வரி? வாசல் வரி. அப்படி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் அப்படி எழுதிட்டே போயிருங்க. ஓகேவா? அடுத்தது செட்டிநாடு கட்டடக்கலை, அதை பற்றி சொல்லுங்கன்றாங்க. செட்டிநாடு எங்கே இருக்குது? செட்டிநாடு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது இங்கே இருக்க வீடு வந்து 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அவ்வளோதான். இது 2 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. 2 மார்க்னா 2 பாயிண்ட்ஸ், வேலிடான 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இது எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது வந்து 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அவ்வளோதான். அடுத்தது குறியேற்றம். குறியேற்றம்னா என்னது? இப்போ நம்ம வந்து கணினிக்கு ஒரு மொழியை புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ கணினிக்கு நம்ம உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசினா கணினிக்கு புரியுமா? புரியாது. அப்போ கணினியோட மொழியில் போயிட்டு நான் பேசணும். அப்போ தானே கணினிக்கு புரியும். அதுக்கு பேர் தான் குறியேற்றம். ஓகேவா? குறியேற்றம் என்பது மனிதர்கள் பயன்படுத்தும் எழுத்துக்கள் அல்லது எண்கள் வந்துட்டு கணினிக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? குறியேற்றம். குறியேற்றம் என்பது மனிதர்கள் பயன்படுத்தும் எழுத்துக்கள் இல்லைனா சொற்கள் அல்லது எண்கள், இதை வந்து கணினிக்கு புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? குறியேற்றம். அவ்வளோதான். ஓனாக அப்படியே எழுதி விட்டுற வேண்டிதான். அடுத்தது மண்பானை உருவாக்கும் செய்முறையை விவரி. நீங்கள் இதே தான் எழுதணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தெரியுமா எழுதலாம்? ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு மண்பானை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மண்பானை உருவாக்கும் செய்முறை. பாயிண்ட் என்னது? மண்பானை எப்படி உருவாக்குவாங்க? மண்பானை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து அந்த மண்பானை செய்ய களிமண் வந்துட்டு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னது? மண்பானை செய்கிறதுக்கு அந்த மண்பானையோட களிமண் பக்கத்தில் இருக்கணும். தூரத்தில் இருந்துச்சுன்னா
நம்மளால் எடுத்துகிட்டு வந்து நம்மளால் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, அந்த களிமண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டோம், அந்த களிமண்ணில் வந்துட்டு பூச்சி, புழு, புற்கள் அது எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே நீட்டான களிமண்ணாக இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்னென்னா, அதை வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். களிமண் என்ன பண்ணணும், தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமே அந்த களிமண் என்ன பண்ணணும், எடுத்து நம்ம கிச்சன்லேருந்து 3 பொருள், பனை வெல்லம், கடுக்காய், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம தெருவிலேருந்து 2 பொருள், சாம்பல், மணல் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு நம்ம வச்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னது, இப்போ இதெல்லாம் எடுத்து சுழல் சக்கரத்தில் வைக்கணும். சுழல் சக்கரத்தில் நடுவில் வைப்பாங்க. இந்த சுழல் சக்கரத்தில் வச்சுருவாங்க, நடுவில் வச்சுருவாங்க. இந்த சுழல் சக்கரத்தை சுழற்றுறதுக்கு ஒரு கம்பு ஒன்று இருக்கும். இந்த சுழல் சக்கரத்தை அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க. இந்த நடுவில் இருந்து பானைக்கு வடிவம் கொண்டு வந்துடுவாங்க. இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, மண் பானையை நமக்கு செஞ்சு தராங்க. சரியா? சுழல் சக்கரத்தில் நம்ம வச்சிடுறாங்க. சுழல் சக்கரத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, சுற்றும் போது அந்த மண் பானைக்கு வடிவம் வருது. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த மண் பானையை கீறல் குறியீடு போடலாம். இது ஈரமாக இருக்கும் போதே ஒரு வகை கீறல் குறியீடு போட்டுருவாங்க. இன்னொன்று இது காய்ந்த பின்னாடி, சூளையில் இட்டு சுட்டு எரித்த பின்னாடி அப்படி இறுகி போன பின்னாடி அதுலேயும் கீறல் குறியீடு போடுவாங்க. அப்போ இறுகி போயிடுது இல்லையா, அப்போ எதை வச்சு கீறல் குறியீடு போடுவாங்க, நல்ல அழுத்தமான கல்லை வச்சு கீறல் குறியீடு போடுவாங்க. அடுத்தது யானை தந்தம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கீறல் குறியீடு போடுவாங்க. இது பாயிண்ட்டாக எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த மண் பானை செய்யும் போதே அவங்க 2 விதமான பானைகள் செஞ்சாங்க இல்லையா, கருப்பு பானைன்னு ஒன்று செஞ்சாங்க, சிகப்பு பானைன்னு ஒன்று செஞ்சாங்க. சிகப்பு பானையில் என்ன வச்சுருந்தாங்க, ஹேமடைட் வச்சுருந்தாங்க. கருப்பு பானையில் என்ன வச்சுருந்தாங்க, கரியை வச்சுருந்தாங்க. அந்த கரி தான் என்னவா க்ரியேட் ஆயிடுச்சு, கார்பன் நானோ பார்ட்டிக்கலாக க்ரியேட் ஆயிடுச்சு. இது அந்த கார்பன் நானோ பார்ட்டிக்கல்னால் இப்படி போட்டு வச்சுருங்க, இதுதான் கார்பன் நானோ குழாய்கள். இந்த கார்பன் நானோ குழாய்கள் உருவாச்சு. ஓகேவா? இதெல்லாம் அப்படியே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் போட்டு அப்படியே எழுதிட வேண்டியதான். அடுத்தது திருமலை நாயக்கர் மஹால் பற்றி கூறுக. ஃபஸ்ட்டு இது அப்படியே எப்படி 10 பாயிண்ட்டாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, திருமலை நாயக்கர் மஹால் எங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட், இது எங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது. இது எப்போ கட்டினாங்க, 1636 அப்போ கட்டினாங்க. இது எப்போ கட்டினாங்க, 1636 அப்போ கட்டினாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்களா. அடுத்த பாயிண்ட்டு, எப்படி கட்டப்பட்டது அப்படின்ற கொஷின். திராவிடர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அவங்க கட்டடக்கலை போல் இருந்துச்சு அப்படின்னு எழுதிக்கோங்க. திராவிடர்கள்னு ஞாபகம் வரலன்னா தமிழர்கள்னு எழுதுங்க. இஸ்லாமியர்கள்னு ஞாபகம் வரலன்னா முஸ்லீம்கள்னு எழுதுங்க. ஐரோப்பியர்கள் ஞாபகம் வரலன்னா விட்டுருங்க. இது 2 மட்டும் எழுதிக்கோங்க. திராவிடர்கள், இஸ்லாமியர்கள் இவங்களோட கலையில் கட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது. அடுத்து எங்கே இருக்குது, 1636 கட்டியிருக்காங்க. அடுத்து திராவிடர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் சேர்ந்து அவங்களோட கட்டடக்கலை போல் இருக்குது. 3 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நாலாவது பாயிண்ட் 4 பேர் வாழ்ந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பேர், அந்த 4 பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச குடும்பத்தினர் வாழ்ந்தார்கள். அவ்வளோதான். அரச குடும்பத்தை சார்ந்த மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அந்த 4 பேர் யார், அரச குடும்பத்தினர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஜமாக சொல்ல போனால் அங்கே 4 பேர் வாழ்ந்தாங்களான்னா தெரியல, ஒரு பாயிண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். 4 பேர் வாழ்ந்தாங்கன்னு 4வது பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது. 1636 அப்போ நாயக்கர்கள் கட்டினாங்க. கட்டப்பட்டதுன்னு முடிஞ்சிருச்சா. அப்போ நீ என்னென்னு எழுதுவ, திராவிடர்கள் இஸ்லாமியர்கள் சேர்ந்து கட்டினார்கள், அவங்களோட கட்டடக்கலையில் கட்டினாங்க அப்படின்னு எழுதுவீங்க. 4வது பாயிண்ட் என்னது, அரச குடும்பத்தினர் வாழ்ந்தாங்க அப்படின்னு எழுதி முடிச்சிருவீங்க. அடுத்தது, பகல் இரவு நேரங்களில் வெளிச்சம் வரும். ஓகேவா? அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. 5வது என்னது, பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெளிச்சம் வரும். ஓகேவா? பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெளிச்சம் வரும்.
அரசர்கள் வாழ்ந்த இடம் எப்படி இருக்கும்? பகல்லையும் இரவுலையும் வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? பகலில் இரவில் வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. அவங்க வாழ்ந்த இடம் எப்படி இருக்குது? பகல்லையும் இரவுலையும் நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்குது. அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நிறைய சிற்பங்கள், ஓவியங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. நிறைய சிற்பங்கள், ஏதாவது ஒரு சிற்பத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்பங்கள், ஓவியங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. நிறைய சிற்பங்கள், ஓவியங்கள் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? நிறைய ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தூண் இருக்கும். பல தூண்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு தூண்லேயும் அதோட உயரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 மீட்டர் உயரம் இருந்துச்சாம். அதோட சுற்றளவு எவ்வளோ கேட்டிங்கன்னா 4 மீட்டர் சுற்றளவு இருந்துச்சாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? மதுரையில் இருக்குது. 1636 அப்போ நாயக்கர்களால் கட்டப்பட்டது சொல்லிட்டோம். யாரோட ஸ்டைலில் கட்டியிருக்காங்க? திராவிடர்கள், இஸ்லாமியர்கள் அவங்களோட கட்டடக்கலை மாதிரி இருக்குது. 4வது 4 பேர் வாழ்ந்தாங்கன்ற மாதிரி. அந்த 4 பேர் யார்? அரசர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க அங்கே வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு அரசர்கள் வாழ்ந்த இடம் எப்படி இருக்கும்? அரசர்கள் வாழ்ந்த இடம் நல்ல இரவுலையும் பகலையும் எப்படி இருக்குது? வெளிச்சமாக இருக்குது. இரவுலையும் பகல்லையும் எப்படி இருந்திருக்கு? வெளிச்சமாக இருந்திருக்கு. ஓகேவா? இரவுலையும் பகல்லையும் நல்ல வெளிச்சமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்தில் நம்ம என்னென்ன பார்க்குறோம்? நிறைய சிற்பங்கள் இருந்திருக்கு, நிறையா ஓவியங்கள் இருந்திருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது வேறு என்ன பார்க்குறோம்? நம்ம அங்கே 20 மீட்டர் தூண் நல்லா பெருசாக உயரமாக இருந்திருக்கு. அடுத்து 4 மீட்டர் சுற்றளவு கொண்டு அந்த தூண் பெருசாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, அங்கே இந்த தூண்னு சொல்லிட்டாலே அடுத்தது இந்த தூணில் அடித்த பெயிண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடம் செங்கல், சுண்ணாம்பு, கடுக்காய், அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு இதெல்லாம் கலந்து தான் இங்கே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால தான் இது பளபளன்னு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? பெயிண்ட் எப்போ வரும்? இந்த பில்லரை பற்றி சொன்ன உடனே அடுத்த பாயிண்ட் என்னது? பெயிண்ட்டை பற்றி. அடுத்தது இங்கே நிறையா கலைநயம் மிக்க ஓவியங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டோமா. அடுத்தது இப்போதைக்கு இங்கே நிறையா நடன நிகழ்ச்சிகள் நடைபெறுது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மதுரையில் இருக்குது. 1636 அப்போ நாயக்கர்களால் கட்டப்பட்டது. யாரோட ஸ்டைலில் கட்டியிருக்காங்க? திராவிடர்கள், இஸ்லாமியர்கள் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. 4வது பாயிண்ட் அரச குடும்பத்தினர் இங்கே வாழ்ந்திருக்காங்க. அரச குடும்பத்தினர் வாழ்ந்த இடம் எப்படி இருக்கும்? பகல்லையும் இரவிலும் வெளிச்சமாக இருக்கும். அடுத்தது கோபுரங்களில் பகலில் இரவில் வெளிச்சமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கே எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னால் ஓவியங்கள், சிற்பங்கள்லாம் நிறையா இருந்திருக்கு. அப்புறமே அந்த தூணை பற்றி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். தூண் ஒவ்வொரு தூணோட உயரமும் சும்மா 20 மீட்டர். அடுத்து 4 மீட்டர் சுற்றளவு கொண்டது. 4 மீட்டர். ஸோ கோபுரங்கள் மற்றும் அந்த கோபுரத்துலலாம் தங்கமுலாம் பூசியிருந்தாங்க. அடுத்தது அந்த தூண்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? பெயிண்ட்டு ஞாபகம் வந்துடணும். பெயிண்ட்டை பற்றி என்ன சொல்லுவேன்? செங்கல், சுண்ணாம்பு, கடுக்காய், முட்டையோட வெள்ளைக்கரு இதெல்லாம் கலந்து அடிச்சிருக்காங்க. இதை பற்றிலாம் சொல்லி முடிச்சிடுவீங்க. அடுத்தது சிலப்பதிகாரத்தில் விவரிக்கப்பட்ட ரத்தினத்தின் வகைகள் பற்றி கூறுக. சிலப்பதிகாரத்தில் விவரிக்கப்பட்ட ரத்தினத்தின் வகைகள். ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஃபஸ்ட்டு முத்து. ஓகேவா? ஃபஸ்ட்டு எதை பற்றி? முத்தை பற்றி. ஃபஸ்ட்டு வெள்ளை கலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு முத்தை பற்றி. ஃபஸ்ட்டு எதை பற்றி? முத்தை பற்றி. ஃபஸ்ட் பாயிண்ட் வெள்ளை கலர். முத்து எங்கேருந்து கிடைக்கும்? எல்லா பாயிண்ட்டும் எழுதிருங்க. முத்து ஆழ்கடலில் கஷ்டப்பட்டு மீனவர்கள் எடுத்துகிட்டு வராங்க. அதனால் அதுக்கு மதிப்பு அதிகம், மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு முத்தை பற்றி. அடுத்து வெள்ளையாக இருக்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வைரம், வைடூரியம். வைரம்னு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னாலே
வைடூரியம் ஞாபகம் வந்துடும். வைரத்தை பற்றி என்ன சொல்கிறது? இது இயற்கையிலே இருக்க ஒரு ஒரு கடினமான ஒரு பொருள். ஓகேவா? இயற்கையிலே இருக்க கடினமான ஒரு பொருள். இது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும், பளிச்சென்று இருக்கும். எது வேணாலும் எழுதிக்கோங்க. 3வது வைடூரியம். வை எப்படி இருக்குது? பூனை கண்ணு மாதிரியே இருக்குதா? இந்த நை வந்து வை எழுதுகிறப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூனை கண் போன்றது அப்படி எழுதிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு 3 முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு என்ன எழுதுவோம்? நம்ம வந்து மாலை ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு வெள்ளை கலரில் 3 முடிச்சிட்டோம். முத்து, வைரம், வைடூரியம் முடிச்சிட்டோம். முத்து, வைரம் முடிச்சாச்சு, வைடூரியம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன எழுத போகிறோம்? மாலை ஸ்டார்ட் ஆகிற 2 மாவரிசையில் ஸ்டார்ட் ஆகுது. மாணிக்கம், மரகதம். மாலை. அடுத்தது மாணிக்கம், மரகதம். மரகதம் அப்படின்னா என்னது? பச்சை கலரில் இருக்கும். மரகதம் என்ன நிறத்தில் இருக்கும்? பச்சை. மரம் வந்து என்ன நிறத்தில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம் வந்து பச்சை நிறம். மாணிக்கம் வந்து சிகப்பு கலரில் இருந்தாலே அது விலை உயர்வு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இதுவும் முடிச்சாச்சு. அடுத்து பாவரிசையில் பவளம், புஷ்பராகம். பவளம் எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இறந்த மீன்கள் கடலுக்கடியில் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இறந்த பின்பு ரொம்ப வருஷம் கழித்து படிவமாக மாறிடும். அதோட அந்த எலும்புகள்லாம் வந்து படிவமாக மாறுறதுக்கு பேர் தான் பவளம். இதை வந்து எழுதிக்கோங்க. அடுத்து புஷ்பராகம். புஷ்பம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஓகேவா? மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. லாஸ்ட்டு வந்துட்டு நீலம். நீலம் என்ன நிறத்தில் இருக்கும்? நீலம் கற்கள் நீல நிறத்தில் தான் இருக்கும். லாஸ்ட்டு வந்து கோமேதகம். நீலம், கோமேதகம். லாஸ்ட்டு வந்துட்டு நீலம் வந்து நீல நிறத்தில் இருக்கும். கோமேதகம் வந்துட்டு இதெல்லாம் இப்படி எழுதாதீங்க. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அப்படி எழுதாதீங்க. சூரியனின் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தை போல இருக்கும் அப்படி கொஞ்சம் அப்படி எழுதி விடுங்க. மரகதம் பச்சை நிறம்னு மட்டும் எழுத வேணாம். ஆழ்ந்த அடர்ந்த காட்டை போன்ற பச்சை நிறத்தை உடையது அப்படிலாம் நீங்களாக தான் அப்படி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வெள்ளை கலரில் சொன்னது என்னெல்லாம் சொன்னோம்? முத்து, வைரம், வைடூரியம் சொல்லிட்டோம். அடுத்தது மாவரிசையில் மாணிக்கம், மரகதம் சொல்லிட்டோம். மாலை 2 சொல்லிட்டோம். அடுத்து பாவரிசையில் பவளம், புஷ்பராகம் சொல்லிட்டோம். லாஸ்ட் வந்து நீலம், கோமேதகம். ஓகேவா? அடுத்தது முத்தின் மருத்துவ குணத்தை பற்றி விவரி. முத்தோட மருத்துவ குணம் என்னன்னு நீ சொல்லுவ? முத்து எப்படிப்பட்டது? முத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எங்கே கிடைக்கும்? கடல் பகுதியில் கிடைக்கும். முத்து குளித்தல் அப்படின்னு மக்கள் போயிட்டு கடலில் வாழ்கிற, கடல் பக்கத்தில் வாழ்கிற மக்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு உள்ளே போய் ஆழத்தில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் அப்படியே எழுதிட்டு அதோட பயன்கள் ஃபஸ்ட்டு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களோட தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உடல் சூட்டை குறைக்கும். அடுத்தது உடல் சக்தியை வந்து மேம்படுத்தும். உடலில் இருக்க சக்தியை என்ன பண்ணும்? நல்லா மேம்படுத்தும். உடம்பை பற்றி தலையிலேருந்து கால் வரைக்கும் உடல் சூட்டை குறைக்குது, உடம்போட சக்தியை நல்லா மேம்படுத்துது. இதை சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன வரீங்க? கண்ணுக்கு வரீங்க. கண்ணுக்கு வந்தால் நமக்கு என்ன ஆகும்? கண்ணை பற்றி 2 பாயிண்ட்டு. தூக்கமின்மையை குறைக்கும். அதுக்கப்புறமே கண் நோய்களை வந்து குறைச்சிது. தூக்கம் இன்மையை வந்து குறைச்சிட்டு நம்ம நல்லா தூங்கினாலே கண்ணுக்கு வர்ற நோய்கள் கம்மி. அதனால் என்ன ஆகுது? கண்ணை பற்றி 2 பாயிண்ட்டு. கண் நோய்கள் எல்லாம் குறைஞ்சி போயிடுது. ஃபஸ்ட் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் உடல் சூடு, அப்புறம் தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்புல சக்தி, அடுத்து கண் நோய்களை வந்துட்டு இது என்ன பண்ணிடுது? இல்லாமல் பண்ணிடுது. தூக்கமின்மையை குறைக்குது. கண்ணை பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது மனசை பற்றி. மனசுக்கு வந்துடணும். அடுத்தது கண்ணுக்கு கீழே மனசுக்கு வந்துடணும். மனசில் என்ன இருக்குது? ஹார்ட் இருக்குது. இதயத்தை வலுப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்மளோட மனசை வந்து நல்லா பார்த்துக்கும். மனச்சோர்வு இல்லாமல் நல்லா பார்த்துக்கும். மன அழுத்தத்தெல்லாம் இல்லாமல் பண்ணிடும். மனசை பற்றி 2 பாயிண்ட். இதயத்தை பாதுகாக்கும், மன அழுத்தம் இல்லாமல் பண்ணிடும். ஓகே, மனசு முடிஞ்சோடனே கைக்கு வந்துடணும். கையில் என்ன இருக்குது? எலும்பு இருக்குது, நம்மளோட நரம்பு இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நம்மளோட தோல் இருக்குது. எலும்பை பற்றி என்ன சொல்லுவீங்க? இது வந்து எலும்பை பலப்படுத்தும்னு சொல்லிடணும். அடுத்தது எலும்பு மேலே நமக்கு என்ன இருக்குது? நரம்பு இருக்குது. நரம்பு தளர்ச்சி இல்லாமல் நல்லா வாழ்வாங்க அப்படி சொல்லிடணும். அடுத்தது தோல் இருக்குது. தோல் நோய் வராமல் குணப்படுத்தும் அப்படி சொல்லிடணும். ஓகே, இது சொல்லியாச்சு. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறோம்? வயிற்றுக்கு போயிடணும். வயிற்றை பற்றி என்ன சொல்லலாம்?
ஜீரண சக்தியை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன எதை பற்றி சொல்கிறோம்? கண்ணை பற்றி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் உடல் சூட்டை குறைக்கும், உடலுக்கு சக்தி தரும். இதை சொல்லியாச்சு. அடுத்து கண்ணை பற்றி, கண் நோய் வந்து இல்லாமல் பண்ணிடும், தூக்கமின்மையை சரி பண்ணிடும். இது 2வது பாயிண்ட்டு. கண்ணு முடிச்சுட்டு எங்கே போயிடணும்? நம்ம வந்து இதயத்துக்கு போயிடணும். இதயத்தை பலப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும். இது முடிச்சாச்சு. அடுத்தது எலும்புக்கு மேலே இருக்க நரம்பு பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்தது வந்துட்டு அது நரம்பு மேலே இருக்கிறது தோலை சரி பண்ணிடும். அடுத்து எங்கே போயிடணும்? வயிற்றுக்கு போயிடணும். ஜீரண சக்தியை மேம்படுத்தும் அப்படி சொல்லிடுவீங்க. அடுத்தது லாஸ்ட் கொஷின், சொற்குவி திட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சொல்ல குவிக்கிற திட்டம் அப்படின்றது தான் என்னது? சொற்குவி திட்டம் அப்படின்றாங்க. சொற்குவி திட்டம் என்றால் என்ன? சொற்குவி திட்டம் அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு பாயிண்ட், நோக்கங்கள் மற்றும் பயன்கள். நோக்கங்கள் என்னது? என்ன நோக்கம்? சொற்குவி திட்டத்தோட நோக்கம் என்னது? பயன்கள் என்னது அப்படின்றாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொற்குவி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. சொற்குவி திட்டம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மொழியில் இருக்க சொற்களை எல்லாமே எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு மொழியில் இருக்க எல்லா சொல்லையும் எடுத்து சேகரித்து தொகுப்பதற்கு பேர் தான் என்னது? சொற்குவி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நோக்கங்கள் பயன்கள். நோக்கங்கள் என்னது? நோக்கங்கள் பயன்கள் ரெண்டுத்தையும் சேர்த்தே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நோக்கங்கள் நீங்கள் எழுதுங்க. இது வந்து நீங்கள் ஓனாகவே எழுதலாம். நோக்கங்கள் இதுதான் எழுதணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதலாம்? சொற்குவி திட்டத்தினால நிறைய சொற்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கா. நிறைய சொற்கள் வரும். நிறைய சொற்கள் வந்தால் நமக்கு என்ன வரும்? நிறைய புத்தகங்கள் வரும். நிறைய சொற்கள் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? நிறைய சொற்கள். நிறைய சொற்கள் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? நிறைய புத்தகம். நிறைய சொற்கள் வந்துச்சுன்னா நிறைய புத்தகம் வரும். நிறைய புத்தகம் வந்துச்சுன்னா மாணவன் என்ன பண்ணுவான்? படிப்பான். ரீடிங் வரும். நிறைய ரீடிங் வரும். ஓகேவா? நிறைய படிப்பான். படித்தான்னா என்ன ஆவான்? அறிவாளி ஆவான். நல்ல அறிவாளி ஆவான். நிறைய அறிவாளி ஆவான். அடுத்தது அறிவாளியானா அவன் என்ன பண்ணுவான்? அவன் நல்ல அறிவு வளரும். அறிவு வளரும். ஓகேவா? அங்கே எழுத மாட்டேங்குது என் பெண்ணு. ஓகேவா? அறிவு வளரும். ஓகே, அறிவு நல்லா வளர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? நல்ல வேலை கிடைக்கும். ஒர்க்கு, நல்ல வேலைக்கு போவீங்க. நல்ல வேலைக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? நல்லா சம்பாதிப்பீங்க. நிறைய சம்பாதிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நாடு முன்னேறும். ஓகேவா? இது மாதிரி பாயிண்ட் எழுதிக்கோங்க. நாடு முன்னேறினா என்ன ஆகும்? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தடுத்து வர்ற தலைமுறைகள் நமக்கு என்ன பண்ணும்? நல்லா முன்னேறும். இந்த மாதிரி பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டு எழுதிட வேண்டியதான். இது வந்து ஓனாகவே எழுதலாம் இந்த கொஷினை. சரியா? சரி, இதெல்லாம் படிச்சிருங்க. நல்லா படித்து நல்லா எழுதிருங்கப்பா. ஆல் தி பெஸ்ட்டு. தேங்க்யூ சில்ட்ரன்.